தேசிய ஜனநாயக கூட்டணி வலுப்பெற்று வருகிறது. இண்டி கூட்டணி திமுக காங்கிரஸ் வலுவிழந்து வருகிறது. நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு காங்கிரஸ் டெல்லியில கூட்டம் போட்டுட்டு 70 நாளா நாங்க குழு அமைச்சிட்டோம், திமுக இன்னும் குழு அமைக்கல அப்படின்னு கெஞ்சின்னு கெஞ்சிட்டு இருக்காங்க. இவங்க சொல்றாங்க எங்க கூட்டணி அடிமை கூட்டணி, நாங்க பயமுறுத்தி கூட்டணி வச்சிருக்கோம், நாங்க ஜனநாயக முறைப்படி பிரதமர் எல்லாரோட கையும் பிடித்து உயர்த்தி நாங்க நல்ல கூட்டணி வச்சிருக்கோம். இன்னைக்கு எங்க கூட்டணியை பார்த்து உங்களுக்கு யார் வருவான்னு கேட்டுட்டு இருந்ததுல எங்க கூட்டணி இன்னைக்கு பலமான கூட்டணியா மாறிடுச்சு. ஆனா உங்க கூட்டணி இன்னைக்கு காங்கிரஸ் இன்னும் குழு அமைக்கலைன்னு ஏங்கி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா காங்கிரஸ்ல உள்ளவங்க பல பேரு சூரியனை பார்த்து கும்பிடுறதுக்கு பதிலா விசில் அடிச்சாங்க. இதுதான் காரணம். அதனால நிச்சயமா 2026 யார் வெற்றி பெற போகிறார் என்பது மக்களுக்கு நன்றாக தெரிந்து விட்டது. காங்கிரஸ் நிச்சயமா கூப்பிடுறாங்களா இல்லையான்றது எனக்கு கணக்கு கிடையாது. கூப்பிட்டாலும் தோத்துதான் போவாங்க, திமுக கூப்பிடலாலும் திமுக தோத்துதான் போக போகிறது. ஏனென்றால் மக்கள் அந்த அளவிற்கு எதிர்ப்போடு இருக்கிறார்கள். எதிர்பார்ப்போடு திமுக கூட்டணிக்கு எதிர்ப்போடும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எதிர்பார்ப்போடும் இருக்கிறார்கள். அதனால நிச்சயமா எங்க கூட்டணி வெற்றி பெறும். அது மட்டும் இல்ல, முதலமைச்சர் பொய்யே சொல்லி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நான் புதுச்சேரியில ஆளுநரா இருக்கும்போது நீட்டில் பாஸ் செய்த அரசாங்க பள்ளி மாணவர்களுக்கு 10% கொண்டு வந்தோம். நாங்க இது கொண்டு வரணும்னு சொன்ன உடனே நியாயப்படி பிரதம அமைச்சர் எங்களுக்கு கொடுத்தார். நாங்க போராடி கொண்டு வந்தோம்னு சொல்லிட்டு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் இருக்கும்போது கொடுத்த 7.5% நாங்க கொண்டு வந்தோம்னு சொல்ற அளவிற்கு முதலமைச்சர் தரம் தாழ்ந்து கொண்டிருக்கிறார். அத மாதிரிதான் ஒரு அரசாங்க விளம்பரம் போடுறாங்க, அல்ல மெட்ரோக்கு நாங்க வந்ததுல திமுக எங்களுக்கு வசதியான பயணத்தை ஏற்படுத்தி தந்திருக்கிறது சொல்றாங்க. மெட்ரோவின் பங்கு மத்திய அரசின் பங்கும் இருக்குது. ஆக நீங்க இப்படி பொய் சொல்லிக் கொண்டே இருங்கள், மக்கள் உங்களை நிராகரிப்பார்கள். அது நான் இப்ப அதுல கருத்து சொல்ல விரும்பல. ஐயா இருந்தாரு, ஐயா இருக்கிற பாமக ஐயா பாமக அவ்வளவுதான். இப்போ உச்ச நீதிமன்றமே அதுல தீர்ப்பு சொல்லிட்டாங்கல்லப்பா, அதனால அதுல நான் இன்னும் கருத்து சொல்ல விரும்பல. ஆமா, வர கட்சிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நிச்சயமா எங்கள் கூட்டணி பலம் பெறும். சிறப்புரையாற்றி இங்கு அமர்ந்திருக்கும் அன்பு சகோதரி தமிழிசை சவுந்தரராஜன் ஜி அவர்களுக்கும், அருமை சகோதரர் KT ராகவன்ஜி அவர்களுக்கும், எங்கள் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் தாமரை சொந்தங்கள், இந்த மண்டலை சேர்ந்த நிர்வாகிகள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி சார்பிலே விளக்க பொதுக்கூட்டத்திற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற மாவட்டத்தினுடைய தலைவர் ரகுராமன் அவர்களே, மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.